ஆண்டவரே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துகளும். இன்றைய திருவழிபாடானது தொடக்கச் சடங்கு, இறைவாக்கு வழிபாடு, குருக்கள் தங்கள் குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பித்தல், நற்கருணை வழிபாடு, திரு எண்ணெய்களை அர்ச்சித்தல் என 5 பகுதிகளை கொண்டுள்ளது. இன்றைய திருவழிபாட்டில் 2 முக்கியமான நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். முதலாவதாக குருக்கள் தங்கள் குருத்துவ வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்தல், இரண்டாவதாக திரு எண்ணெய்களை அர்ச்சித்தல். ஆயரின் குருத்துவ முழுமையை குறிப்பவற்றில் கிறிஸ்மா திருப்பலியும் ஒன்று. மேலும் இத்திருப்பலி ஆயரோடு குருக்களுக்குள்ள நெருங்கிய ஒன்றிப்பையும் எடுத்து காட்டுகிறது. ஆயரோடு இணைந்து பணியாற்றி ஆயரின் மேய்ப்பு பணியில் பங்கேற்கிற குருக்கள் தங்கள் குருத்துவ திருநிலைப்பாட்டை நினைவு கூர்ந்து அன்று தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஆயர் முன்பாகவும் இறை மக்கள் முன்பாகவும் இத்திருப்பலியில் புதுப்பிக்க இருக்கிறார்கள். எனவே ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்ற எசாயா இறைவாக்கனின் வார்த்தைகள் ஒவ்வொரு குருவானவரின் வாழ்க்கையிலும் நிறைவேறியதை நினைவுகூர்ந்து அகமகிழ்வோம், அக்களிப்போம். இறைவனுக்கு குருக்களோடு இணைந்து நன்றி கூறுவோம். மேலும் இன்று கிறிஸ்மா எண்ணெய் திருநாள். அரசர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர் மீது புனிதப்படுத்தப்பட்ட எண்ணெய் பூசும் பழைய ஏற்பாட்டு பழக்கத்தை கிறிஸ்தவ திருவழிபாடு தனதாக்கி கொண்டுள்ளது. இந்த கூட்டு திருப்பலியில் நோயில் பூசுதல் அருட்சாதனத்தில் பயன்படுத்தப்படும் எண்ணெயையும், திருமுழுக்கின் போது பயன்படுத்தப்படும் ஆயத்தக்கார எண்ணெயையும், திருமுழுக்கு, உறுதி பூசுதல் மற்றும் குருத்துவம் போன்ற அருட்சாதனங்களில் பயன்படுத்தப்படும் கிறிஸ்மா எண்ணெயையும் நம் ஆயர் அவர்கள் அர்ச்சிக்க இருக்கிறார்கள். எனவே இந்த புனிதமிக்க திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். நம் ஆயருக்காகவும் குருக்களுக்காகவும் நமது மறை மாவட்டத்திற்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். பலியும் இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே. தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம் நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம் இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே,
இனிதாய் கலந்திடுவோம். அன்பின் சமூகம் அமைப்போ அருளில் நிறைந்து இணைவோம், இணைவோம். அவரின் குரலை கேட்போம். இறை அழைப்பை ஏற்று வருவோம். நிறை வளங்கள் வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனித மகிழும் பலி. எழுவோம், தொழுவோம். வளங்கள் வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனித மகிழும் பலி. எழுவோம், தொழுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய், இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய், இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இதுவே நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம், புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம், புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய், இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய், இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க இறை சமூகமே, நம் பேராயர் பெருந்தகை, நம் மறைமாவட்ட பரிபாலகர் மற்றும் நம் மறைமாவட்ட குருக்கள் அனைவரின் பெயராலும் வணக்கமும் இந்நாளின் வாழ்த்துக்களும். மாட்சிக்கும் பெருமைக்கும் உரிய இந்நாளில் நம் மறைமாவட்ட குருக்கள், நம் மறைமாவட்டத்தில் பணிபுரியும் குருக்கள் அனைவரும் நம் ஆயரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்ற, குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ள, குருத்துவ அழைப்புக்காய் நன்றி சொல்ல திரு அவை இன்று நம்மை அழைக்கிறது. குருக்கள் தம்மை துறந்து தம்மை அழைத்த கிறிஸ்துவில் ஒன்றிப்பை உறுதிப்படுத்த, உலக நாட்டத்திலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவின் அன்பை தம் பணியின் மூலமாய் நாடுபவர்களாய் வாழ குருக்களுக்காய் இன்று நாம் ஜெபிப்போம். மேலும் ஆசீர்வாதத்துக்குரிய இந்நாளில் நோயாளிகளுக்கான எண்ணெயும், கிறிஸ்தவ புகுமுக நிலையினரின் எண்ணெயும், கிறிஸ்மா எண்ணெயும் புனிதப்படுத்தப்படுகிறது. நாம் அனைவரும் அருள் பொழிவு பெற்ற அருள் பொழிவை புதுப்பித்து மீட்பின் சாட்சிகளாய் வாழ இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தூய மரநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை சொல்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரும், சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, ஒரே திருமகனை தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்து கிறிஸ்துவாகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தினீ. நாங்களும் அதே அருள் பொழிவில் பங்கு பெற்று மீட்பின் சாட்சிகளாய் இவ்வுலகில் திகழ்ந்திட கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. எண்ணெய் உடலுக்கு நலமளிக்கிறது. திரு எண்ணெய் பூசுகிற குருக்கள் ஆசி பெற்ற இனம். இந்த ஆசி பெற்ற இனம் தரும் திருப்பூசுதல் மக்களுக்கு விடுதலையையும் மகிழ்ச்சியையும் தரும் என்கிற சிந்தனையோடு இந்த முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வசனங்கள் 1 முதல் 3, 6 தொடர்ந்து 8 முதல் 9. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும், அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 89. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதில்மொழி: ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும்
கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடிருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பார். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். குருக்கள் தந்தையும் கடவுளுமானவருக்கு பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் குருக்களை உருவாக்குபவர் கடவுளே என்று கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5-8 முடிய. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்றார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒடுக்கப்பட்டோர்க்கு நற்செய்தியை அறிவிக்க அனுப்பியுள்ளார். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோர்க்கு நற்செய்தியை அறிவிக்க அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 4 இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நமது பாளை மறைமாவட்ட தலத்திரு அவை முழுமையாக இங்கு பிரசன்னமாயிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று புனித எண்ணெய் கிறிஸ்மா தைலம் மந்திரித்தல் திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருப்பலியிலே வழக்கமாக தல ஆயரோடு மறைமாவட்டத்தில் பணி செய்கின்ற மறைமாவட்ட குருக்கள், துறவர குருக்கள் அனைவரும் இறைமக்களுடைய பிரசன்னத்திலே தங்களுடைய வாக்குறுதியை புதுப்பிப்பார்கள். இன்றைய நாளிலே பாளை மறைமாவட்ட தல திருச்சபை ஆயரில்லாத நிலையில் ஒரு ஆயருக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு மூட்சராஜன் என்னை அழைக்க இந்த திருப்பலிக்கு நான் வந்திருக்கின்றேன். எனது பிரசன்னத்திலே பாளை மறைமாவட்டத்தில் பணிபுரிகின்ற குருக்கள் அனைவரும், மறைமாவட்ட குருக்கள், துறவர குருக்கள் அனைவரும் தங்களுடைய வார்த்தைப்பாட்டை புதுப்பிக்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே குருக்கள் தங்களுடைய குறிப்பிட்ட நாளை கொண்டாடுகிறார்கள். அந்த நாளிலே குருத்துவத்தினுடைய அவர்களுடைய நிலைப்பாட்டை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்று இந்த கிறிஸ்மா தைலம் மந்திரிக்கப்படுகின்ற இந்த திருப்பலியில் இந்த புதுப்பிக்கப்படுகின்ற இந்த வார்த்தைப்பாடு வாக்குறுதி என்பது அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்தவும், புதுப்பிக்கவும், நடந்து வந்த பாதையை சிந்தித்து பார்த்து தன்னை முழுவதும் அர்ப்பணிக்க இது உதவியாக இருக்கின்றது. குருக்கள் குருப்பட்டம் பெற்றவுடனேயே முழுமையாக முழு நிறைவு பெற்ற குருவாக யாரும் மாறிவிட முடியாது. குருப்பட்டத்தின் வழியாக குருத்துவம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த குருத்துவத்தினுடைய அழைப்பில் ஒவ்வொரு நாளும் வாழ அழைக்கப்படுகிறார்கள் குருக்கள். எனவேதான் பேதுரு சொல்லுவார், என் சகோதரர்களே, நீங்கள் பெற்றிருக்கின்ற அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள், நீங்கள் உங்களையே அந்த பெற்ற அழைப்புக்கு தகுதியாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அப்படி என்றால் கடவுள் அழைக்கிறார். இந்த அழைப்பிலே வளர்வது என்பது தொடர்ந்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. The priesthood will never become static, will never become completely achieved. குருத்துவம் முழுமையாக நமக்கு தரப்படுகின்றது. அந்த முழுமையான குருத்துவத்தை அனுபவிக்க குருக்களாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்து ஆண்டவரோடு இணைந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த பின்னணியில் தான் இந்த நாளிலே அவர்கள் புதுப்பிக்கின்ற அந்த வாக்குறுதி இந்த ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அர்ப்பணத்தில் ஆழ்ந்து செல்ல இது ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. புதுப்பிக்கின்ற வாக்குறுதி வெறும் வாய்ப்பாடாக மட்டுமல்ல,
தங்களையே தயாரித்து இன்று காலையிலே நாள் முழுவதும் இறை வார்த்தையை சிந்தித்து குருத்துவ வாழ்வை சிந்தித்து நமது வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து கடவுளுடைய பிரசன்னத்திலே தன்னை உணர்ந்து இன்று முழுமையாக அந்த அர்ப்பணத்திற்குள் வருகிறார்கள். இது வெளி அடையாளம் அல்ல, நாம் உள்ளத்தை ஆண்டவரோடு இணைக்கும் போதுதான் இந்த புதுப்பிக்கின்ற வாக்குறுதியும் பொருள் உள்ள ஒன்றாக மாறுகின்றது. எனவே இந்த நல்ல நாளிலே அருள் தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த இந்த குருத்துவ நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பொதுவாக பெரிய வியாழக்கிழமை அன்று இந்த திருப்பலி காலையில் கொண்டாடப்பட வேண்டும் என்று திரு அவை பணிக்கின்றது. நாம் பெரிய வியாழக்கிழமையிலே குருத்துவம், அன்பின் கட்டளை என்று அந்த பெரிய வியாழத்திலே கொண்டாடும் போது இந்த திருப்பலியை வாய்ப்பிற்கு ஏற்ப அந்த உயிர்ப்பு பெருவிழாவை ஒட்டி வருகின்ற ஏதாவது ஒரு நாளில் வைத்துக் கொள்ளலாம் என்ற திரு அவையின் சட்டத்திற்கு ஏற்ப நமது மறைமாவட்டத்தில் இந்த நாளில் நாம் வைக்கின்றோம். குருக்கள் இணைந்து வந்து இந்த குருத்துவத்தை புதுப்பிக்க ஒரு நாளாக இது மாறுகின்றது. இந்த நாளிலே இந்த குருக்களுடைய அழைப்பை பற்றி சிந்தித்து பார்க்கவும், குருக்களோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவை பற்றி சிந்தித்து பார்க்கவும் உங்களை நான் அழைக்கின்றேன். குருத்துவத்தினுடைய பெருமை என்பது எங்கு இருக்கிறது என்றால் ஆண்டவருடைய அழைப்பில் இருக்கின்றது. நமது திருத்தந்தை 14ஆம் லியோ சொல்லுகிறார், இயேசுவோடு கொண்டிருக்கின்ற தனிப்பட்ட சந்திப்பில் இருந்துதான், தனிப்பட்ட உறவில் இருந்துதான் ஒவ்வொரு அழைத்தலும் வருகிறது. அந்த அழைத்தல் ஒரு புதிய வழியை, புதிய வாழ்வை நோக்கி அழைத்து செல்லுகிறது என்று சொல்லுகின்றார். இதற்கெல்லாம் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு தனது பணிக்கென்று ஒருவரை அழைக்கும் போது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, என் பின்னே வாருங்கள். இயேசு உற்று நோக்குகிறார், உற்று நோக்கி என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே அழைப்பு பெற்றவர்கள் அழைப்பு பெற்ற போது கொடுக்கப்பட்ட வார்த்தை, என்னை பின் செல்லுங்கள் என்று சொன்ன வார்த்தை, ஆண்டவர் உற்று நோக்கிய அந்த கேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையை என்றுமே குருக்கள் மறந்துவிடக் கூடாது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ சொல்லுகிறார்கள். அவர் மேலும் சொல்லுவார், ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது அவர் நம்மை உற்று நோக்கி அழைத்தார். உற்று நோக்கும் போது நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் தெரிந்தவராக இருக்கின்றார். பலவீனம் இருக்கிறது என்பதற்காக நம்மை தள்ளிவிடுவதல்ல, இதையெல்லாம் அறிந்து அழைக்கின்ற கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்றும் பணிக்கிறார் என்று அவர் கூறுகிறார். குறிப்பாக மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவர் நான் உம்மை பின் செல்லுகிறேன் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் அன்போடு இரக்கத்தோடு உற்று நோக்குகிறார். நோக்கி என்ன சொல்லுகிறார்? உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது, நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது நீர் விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் என்னை அவரை பின்பற்ற அழைக்கின்ற கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்வின் பின்னணிக்கு ஏற்ப எதையோ ஒன்றை விடச் சொல்லுகிறார், எதையோ ஒன்றை செய்ய சொல்லுகிறார். அப்படி செய்ய சொல்லுகிறார் என்ற வார்த்தை என்பது ஒரு நாளில் நிறைவு பெறுவதல்ல, மாறாக இந்த குருத்துவம் என்பது ஒவ்வொரு நாளும் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற போது என்னை பின் செல் என்று ஆண்டவர் அழைத்த வார்த்தை, அந்த குரல் என்றும் இந்த குருக்களுடைய வாழ்வில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒலித்து கொண்டே இருக்கும் போதுதான் இவர்கள் அந்த அழைப்பிலே நிலைத்திருப்பார்கள், அழைத்தலிலே பிரம்மாணிக்கமாக இருப்பார்கள். இந்த பலவீனத்தையும் தாண்டி குறைகளையும் தாண்டி ஆண்டவருடைய அழைப்பிலே இவர்கள் நிலைத்து நிற்க ஆண்டவர் வேண்டிய அருளை இவர்களுக்கு கொடுப்பார். அப்படி என்றால் அந்த ஃபிடலிட்டி டு அவர் ஒகேஷன் என்று சொல்லுகிற அந்த அழைக்கப்பெற்ற குருத்துவத்தினுடைய நிலைமைப்பாடு என்பது சொல்லுகின்ற போது அந்த ஆரம்பத்தில் அழைத்த கடவுளுடைய குரலை மனதில் கொள்ளும் போது இவர்கள் எந்த சோதனைகளுக்கு மத்தியிலும், எந்த கஷ்டமான பணிகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் வாக்கு தவறாதவராக இருக்கிறார், எனவே அழைத்த கடவுள் எனக்கு வேண்டியதை தருவார் என்ற நம்பிக்கையோடு அந்த அழைத்தலிலே முன்னோக்கி செல்பவர்களாக இருக்கின்றார்கள். இங்குதான் நாம் பார்க்கிறோம் இந்த குருத்துவத்தின் அருமையை. இது கடவுளுடைய கொடையாக இருக்கின்றது. கடவுளுடைய கொடை என்று சொல்லுகின்ற போது கடவுள் கொடுக்கிறார், ஆனால் அதே வேளையிலே இதை வைத்துக்கொள் என்று யாரிடமும் அவர் திணிப்பதல்ல. அழைப்பை எடுத்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலிருந்து இறுதி
புதிய ஏற்பாட்டு வரைக்கும் எத்தனையோ பேருடைய அழைப்பை பார்க்கிறோம். அழைத்தவர்கள் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள், தயங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் பல உறுதிப்பாட்டை கொடுத்து அவர்கள் ஆம் என்று சொல்லும் மட்டும் காத்திருக்கிறார். அப்படி என்றால் கடவுள் யார் மேலும் இதை திணிப்பதில்லை. நமக்கு அழைப்பு கொடுத்து அந்த குருக்களுடைய சுதந்திரமான பதிலுக்காக காத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த ஆம் என்று சொன்ன பிறகு அதோடு இருக்கின்ற கடமை உரிமைகளை அழைக்கப்பட்டவர்கள் தனதாக்கி கொள்ள வேண்டும். அழைத்து பெற்ற பிறகு உரிமையை மட்டுமல்ல அல்லது கடமையை மட்டுமல்ல, கடமையையும் உரிமையும் உள்ளடக்கி அதனுடைய புனிதமான வாழ்வு வாழ்ந்து அதை என்ன எதிர்பார்க்கிறது என்பதை உள்வாங்கி அதை வாழ்க்கையிலே நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்லுகின்ற பதில். இதை திருமணத்திற்கு ஒப்பிடுவோமே என்றால், ஒவ்வொரு திருமணத்திலும் கணவன் மனைவி என்ன சொல்லுகிறார்கள்? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் இவளுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொல்லும்போது, அந்த அருள் அடையாளத்தை நுழையும் போது இந்த கடமையை ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல இந்த இறை அழைத்தலும் ஒரு அருள் அடையாளமாக இருக்கின்ற வேளையில் அந்த அருள் அடையாளம் கொடுக்கின்ற அந்த கடமையும் உரிமையும் இவர்கள் தனதாக்கி வாழுகின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த குருக்களுடைய நிலை எப்படி ஆகிறது என்று பார்க்கின்ற போது, 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருப்பணியாளர்களின் பணியும் வாழ்வும் என்ற ஏடு 2வது நம்பரில் சொல்லுகிறது, திருப்பணி நிலை வழியாக குருக்கள் தூய ஆவியின் பூசுதலால் ஒரு தனிப்பட்டதொரு முத்திரை கொண்டு குறிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு தலையாகிய கிறிஸ்துவின் பெயரால் செயல்படும்படி அவர்கள் திருப்பணியாளராகிய கிறிஸ்துவின் சாயலை பெறுகிறார்கள் என்று சொல்லுகின்றது. அப்படி என்றால் இந்த குருத்துவத்தின் வழியாக அழியா முத்திரையை பெறுகிறார்கள். அது எப்படி ஆகிறது என்றால், கிறிஸ்துவினுடைய மறு சாயலாக மாறுகிறார்கள். ஆல்டர் கிறிஸ்துஸ் என்று சொல்லுகின்ற போது, மறு கிறிஸ்துவாக மாறுகிறார்கள் என்று சொல்லுகின்ற போது, அந்த கிறிஸ்துவை தனதாக்கி கொண்டு அவருடைய பணியை தனதாக்கி வாழ வேண்டும் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. சந்தோஷமான நேரம் உண்டு, சோகமான நேரம் உண்டு, வெற்றியை சாதித்த நேரம் உண்டு, சவால்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உண்டு. இவைகளுக்கு மத்தியிலும் பெற்றிருக்கின்ற அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அழைத்த கடவுளோடு ஒன்றித்திருக்கும் போதுதான், அவர் முதலில் சொன்ன வார்த்தையை, நான் உன்னை அழைக்கிறேன் என் பின்னே வா என்று சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கொள்ளும் போதுதான் இந்த குருக்கள் தங்களுடைய பணியின் நிறைவை நோக்கி செல்கிறார்கள். அது ஒவ்வொரு நாளும் அது உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த அழைப்பு வரும்போது எதற்காக இந்த அழைப்பை கொடுக்கிறார் என்று பார்ப்போமே என்றால், இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஏசாயா புத்தகத்தில் நாம் சொன்னோம், ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். அபிஷேகம் செய்தது எதற்கு? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, துன்பப்பட்டோருக்கு விடுதலை, சிறையில் இருப்போருக்கு விடுதலை கொடுக்க, துன்பப்பட்டவர்களுக்கு வாழ்வு கொடுக்க, இறை அருளை ஆண்டை அறிவிக்க ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று இறைவாக்கினர் ஏசாயா முன்குறிவிக்கிறார். அதே இறைமகன் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் சொல்லுகிறார். அதே பகுதியை எடுத்து வாசித்து இது இன்று என்னில் நிறைவேறியது என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இதில் அவரில் நிறைவேறியது என்றால் அவருடைய மறு உருவாக வாழ அழைக்கப்பட்ட குருக்களிடமும் இது நிறைவேறக்கூடிய ஒன்றாக இது இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த குருக்கள் பெறுகின்ற இந்த கொடை, இந்த குருத்துவம் என்கிற கொடை அவர்களுக்காக வைத்துக்கொண்டு அவர்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக அல்ல. அந்த குருத்துவம் என்ற கொடை என்பது கடவுளுடைய மக்களை வளர்த்தெடுக்க, ஏழைகளுக்கு வாழ்வு கொடுக்க, நற்செய்தி அறிவிக்க, இறை மக்களை வாழ வைக்க. இந்த இரண்டும் இணை பிரியாத ஒன்றாக இருக்கின்றது. அழைப்பு, இறை அழைப்பு என்பது மக்களை நோக்கிய வண்ணமாக, மக்களை வாழ வைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த அழைப்பு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அரசர்கள், இறைவாக்கினர்கள், குருக்கள் என்று புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ பேர் அழைப்பு பெற்றிருக்கிறார்கள். யாரும் அவர்களுக்காக அல்ல. நீ அங்கே செல், இதை செய், இந்த மக்களை உருவாக்கு, அந்த மக்களுக்கு வாழ்வு கொடு, இந்த மக்களை தவறு செய்யும் போது தட்டி நீதிக்கு கொண்டு வா, இவர்கள் புனிதத்துவத்தில் வளர்த்தெடு என்று எப்போதுமே அனுப்பப்படக்கூடிய ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம்.
அப்படி என்றால் அதே பணியைத்தான் இந்த குருத்துவம் என்ற கொடையை பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு குருக்களும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் திருப்பணியாளர்கள் அல்லது குருக்களுடைய பணி என்று பார்க்கின்ற போது 3 பணிகளை வத்திக்கான் சங்கமும் சரி திரு அவை சட்டமும் சரி சொல்லுகிறது. போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழி நடத்துதல் பணி. மக்களை வழிநடத்த வேண்டும், நல்ல வழியில் வழிநடத்த வேண்டும். அவருடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு, இந்த மக்களுக்கு நான் எதை போதிக்கிறேனோ, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேனோ அதற்கு எடுத்துக்காட்டான வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும். புனிதப்படுத்துதல் என்று சொல்லுகின்ற போது திருப்பலி மட்டுமல்ல, திருப்பலி, மற்ற அருள் அடையாளங்கள் மற்றும் அருள் குறிகள், இவைகளை முறையாக தகுதியாக அதை நிறைவேற்றும் போது அந்த இறை அருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதோடு மட்டுமல்ல, குருக்களும் அந்த இறை அருளை அனுபவிக்கிறார்கள். அந்த புனிதப்படுத்தும் பணியை செய்கிறாள் என்பதைத்தான் இந்த திருப்பலியிலே நாம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த 3 எண்ணெய்களை மந்திரிக்க இருக்கின்றோம். இந்த 3 எண்ணெய்களும் எதற்காக? மக்களை புனிதப்படுத்த, குருக்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக அல்ல. இந்த மக்கள், இந்த குருக்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்தி புதிய புதிய மக்களை ஆண்டவரில் பிறக்க செய்ய இருக்கின்றார்கள். திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த உறுதி பூசல் எனும் அருள் அடையாளத்தை கொடுக்க இருக்கின்றார்கள். குருத்துவத்தில் பணியேற்க அந்த குருத்துவத்தில் குருக்களாக அழைப்பு பெற்றவர்கள் மீது எண்ணெய் பூச இருக்கின்றார்கள். இவ்வாறாக இங்கு பயன்படுத்தப்படுகின்ற எண்ணெய்கள் இவர்களுடைய கையில் கொடுக்கப்படுகிறது, மக்களை புனிதப்படுத்த, மக்களை வழிநடத்த. அடுத்து போதிக்கும் பணி என்று சொல்லுகின்ற போது 2ஆம் வத்திக்கான் சங்கம் அதே 7 குருக்களுடைய பணி பிரஸ்பிட்டெரோரும் ஓர்தினிஸ் என்ற 7ஆனது 4வது பாராவில் சொல்லுகிறது. குருக்களுடைய தலையாய பணி என்பது இறை வார்த்தையை அறிவிப்பது என்று சொல்லுகிறது. இறை வார்த்தையை அறிவிப்பது என்று சொல்லுகின்ற போது எங்கு இறை வார்த்தை அறிவிக்க செல்லுகிறார்கள்? பங்குகளில் அறிவிக்க வேண்டும், கிராமங்களில் அறிவிக்க வேண்டும், ஏழைகளுக்கு அறிவிக்க வேண்டும், துன்பப்படுகிறவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். எல்லா மக்களிடமும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பங்கு தந்தையர்கள் குருக்களுடைய கடமையை பற்றி திரு அவை சட்டம் பேசும்போது என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு பங்கு தந்தை அந்த பங்கில் இருக்கின்ற கத்தோலிக்கர்களுக்கு மட்டும் அல்ல, கத்தோலிக்கர்களை தாண்டி மற்ற கிறிஸ்தவர்களுக்கு, அவர்களை தாண்டி அந்த ஏரியாவில் இருக்கின்ற கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் பணி செய்ய அழைக்கப்படுகிறார்கள், இறை வார்த்தை கொடுக்க அழைக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் இறை வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது கண்டிப்பாக தன்னுடைய பங்கு மக்கள், கத்தோலிக்க மக்களை இவர்கள் கண்டிப்பாக போதிக்க வேண்டும். போதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நமது 2ஆம் ஜான் பால் சொல்லுவார், கோவிலுக்கு வருகிற மக்களை மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் தவறாமல் கலந்து கொள்கின்ற கத்தோலிக்கர்களை மட்டுமல்ல, மக்களை தெரிந்து கொண்டு, எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு, யாராவது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு தொடர்ந்து 2-3 ஞாயிற்றுக்கிழமை வரவில்லை என்றால் அவர்களை தொடர்பு கொண்டு ஏன் வரவில்லை என்று பங்கு தந்தையர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு தெரிய வேண்டும் என்றால் மக்களை அறிந்திருக்க வேண்டும். அப்படி சொல்லும்போது யார் திருப்பலிக்கு வராமல் இருக்கிறார்கள், யார் இங்கிருந்து வேறு சபையை தேடி செல்கிறார்கள், அந்த சபையில் இதைவிட என்ன கண்டுகொண்டார்கள், இங்கு எது கொடுக்கப்படவில்லை என்பதை அறியும் போது தன்னுடைய மக்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடியவராக இந்த பங்கு தந்தை மாறுகிறார். பல ஆடுகளை மேய்க்கின்ற ஆயன் எந்தெந்த ஆடுகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறானோ அதுபோல ஒரு ஆயன் என்ற நிலையில் குருக்கள் எந்த மக்களுக்கு எது வேண்டும் என்பதை தெரிந்து அந்த மக்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த மக்களின் வாழ்வின் நிலையை அறிந்திருக்க வேண்டும், அந்த மக்களுடைய இன்ப துன்பங்களை அறிந்திருக்க வேண்டும், அந்த மக்களுடைய குடும்ப கஷ்ட நஷ்டங்களை தெரிந்திருக்க வேண்டும், அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை தெரிந்திருக்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? அந்த மக்களோடு தொடர்பு கொள்ளும் போதுதான், குடும்ப சந்திப்பு நடத்தும் போதுதான், அந்த மக்களோடு உறவாடும் போதுதான், இப்படி சந்திக்கின்ற நிலையில் வாழும் போது அந்த மக்களோடு இணைந்தவர்களாக, மக்களை அறிந்தவர்களாக மாறுகிறார்கள். இதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், knowing the smell of the shepherd. The shepherd must know the smell of the sheep.
தான் எந்த மக்களிடம் பணி செய்கிறார்களோ அந்த மக்களினுடைய மனதை அறிந்தவர்களாக அவர் இருக்க வேண்டும். இங்குதான் குருத்துவத்தினுடைய ஐடென்டிட்டி, அவர்களுடைய நிலையை முழுமையாக கொண்டு வருவதை பார்க்கிறோம். அழைப்பு கடவுளிடமிருந்து வருகிறது. கடவுளோடு இணைந்து நிற்பதில் அவர்களுடைய அந்த ஐடென்டிட்டி கொடுக்கப்படுகிறது. அது நிறைவு பெறுவது மக்களிடம் சென்று பணிபுரியும் போது, மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற போது, பிறர் மக்களிடம் அர்ப்பணிக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது இவர்கள் அந்த கொடையை முழுமையாக அறிந்தவர்களாக, அந்த கொடையை அனுபவித்து பயன்படுத்துவர்களாக இவர்கள் மாறுகிறார்கள். நமது திருத்தந்தை 14ஆம் லியோ சொல்லுகிறார், நீங்கள் பெற்றிருக்கின்ற கொடையை ஒரு சலுகையாக சன்மானமாக மாற்றி விடாதீர்கள் என்று குருக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்கள் பெற்றிருக்கின்ற குருத்துவம் என்பது ஒரு கொடை. அந்த கொடை பகிரப்பட வேண்டும். This is not a privilege. This is not a privilege to make yourself high, to make yourself progress. It's not meant for you. It's meant for others என்று தெளிவாக திருத்தந்தை 14ஆம் லியோ சொல்லுகிறார். அப்படி என்றால் இவர் குருக்கள், அழைப்பு பெற்ற குருக்கள் தன்னை மையப்படுத்தாமல், தனது நன்மை தீமைகளை மையப்படுத்தாமல், தனது திறமைகளை மையப்படுத்தாமல், பணிவாழ்வை மையப்படுத்தி பணிவாழ்வுக்குள் செல்லும் போது அந்த கொடையானது நிறைவுக்கு வருகிறது. அந்த நிறைவை ஒவ்வொரு நாளிலும் இந்த ஆண்டு நாட்களிலும் புதுப்பித்து வளர அருள் தந்தையர்கள் அழைக்கப்படுகிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு குரு தன்னை மையப்படுத்தி வாழ ஆரம்பிக்கும் போது, தனக்கென்று ஒரு வாழ்வை வைத்துக்கொண்டு வாழும் போது பணிவாழ்வின் ஆர்வம் தானாக அணைந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். அவர்கள் தனியாக இருந்து கொண்டு அதை செய்யலாம், இதை செய்யலாம், சாதிக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் பணிவாழ்வின் ஆர்வம் இது அழிந்து விடுகிறது என்று கோடிட்டு காட்டுகிறார். அப்படி என்றால் ஆண்டவரை மையமாக கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னையே மறுத்து அனைத்தையும் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னே வரட்டும் என்று சொல்லுகின்றார். என்னை விட தந்தையோ தாயையோ பெற்றோர்களையோ பிள்ளைகளையோ நண்பர்களையோ அதிகம் அன்பு செய்பவர் என்னுடைய சீடர்களாக இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார். ஆனால் குருக்களுடைய வாழ்வில் இதை துறந்துதான் வருகிறோம். வந்த பிறகும் இந்த வார்த்தை ஒழித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதாவது தந்தை தாயை விட்டு வந்த பிறகு, உறவினர்களை விட்டு வந்த பிறகு இங்கு ஒரு சிலர்களையோ ஒரு சில நபர்களையோ தனதாக்கி கொண்டு அவர்களுக்காக வாழ, அவர்களை மையப்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்வுக்காக அர்ப்பணிக்க ஆரம்பிக்கின்ற போது இந்த முதலில் கொடுத்த அழைப்பு அடிபடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படி என்றால் அதிலிருந்து பிறழாது பெற்ற கொடையை முழுமையாக்கி வாழ வேண்டுமென்றால் ஆண்டவரோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டும். அந்த எப்போதும் இணைந்திருக்கின்ற போதுதான் நமது குருத்துவ வாழ்வில் ஆண்டவரை தவிர எந்த ஆளையோ எந்த பொருளையோ நாம் பெரிதாக கருதுவதோ அதை மையமாக கொண்டு வாழ்வதோ இல்லாமல் கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ இவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். இது பண்ணும்போதுதான் திருத்தந்தை 14ஆம் லியோ மீண்டும் சொல்லுவார், குருத்துவ வாழ்வின் அந்த ஐடென்டிட்டி எங்கு இருக்கிறது என்றால் இட் கன்சிஸ்ட் இன் சோ மெனி வேஸ் ஆஃப் எக்ஸிட். தன்னை எக்ஸிட் வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். தன் சொந்த விருப்பு வெறுப்பிலிருந்து வெளியே வர வேண்டும். ஆண்டவரை சந்திக்க தனது அறையை விட்டு வெளியே வந்து நற்கருணை நாதர் முன் அமர வேண்டும். தனது அறையை விட்டு வெளியே வந்து மக்களுடைய மத்தியில் சென்று மக்களோடு உறவாட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இப்படி சொல்லும் போதுதான் அந்த வார்த்தை முழுமையாக வாழப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த பின்னணியில் இந்த மக்களுக்காக இவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் என்றால் இந்த மக்கள் மீண்டும் அதே திருத்தந்தை 14ஆம் லியோ சொல்லுகிறார், இந்த மக்கள் வெறும் இறைவார்த்தையை ஏற்கக்கூடிய மக்களாக மட்டும் அல்ல, திரு அவையை கட்டி எழுப்புவராகவும் இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். 2ஆம் வத்திக்கான் சங்கமும் சரி, திரு அவை சட்டமும் சரி என்ன சொல்லுகிறது? திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மறைவுடலாகிய திரு அவையை கட்டி எழுப்ப கடமையும் உரிமையும் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது திரு அவையை கட்டி எழுப்புகிற கடமை குருக்களுக்கு மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய நிலைக்கு ஏற்ப இருக்கிறது. குருத்துவத்தில் இருக்கின்றவர்கள் குருத்துவ நிலையிலும்,
திருமண வாழ்வில் இருப்பவர்கள் திருமண நிலையிலும் துறவரத்தில் இருப்பவர்கள் துறவர வாழ்வும் என்று சொல்லுகிறது என்றால், இந்த துறவரத்தாரையும் இந்த பொது நிலையினரையும் இந்த குருக்கள் தங்களுடைய பணியில் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். They are not simply recipient, they are participators. இந்த பணியில் பங்கேற்பவர்களாக இருக்கிறார்களே ஒழிய பார்வையாளர்களாக இல்லை. பல வேளைகளில் அவர்கள் பார்வையாளர்களாக மட்டும் இருந்துவிட்டு சென்று விடுகிறார்கள். அவர்களை பங்கேற்பவர்களாக மாற்ற வேண்டியது அழைப்பு பெற்ற அருள் தந்தையருடைய கடமையாக இருக்கின்றது. எனவே என் அன்பு மக்களே, இந்த நாளிலே இந்த குருத்துவத்தினுடைய மேன்மையையும் இந்த குருத்துவத்தினுடைய கடமையையும் உரிமையையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் குருக்களுக்காக ஜெபிக்க உங்களை நான் அழைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் திருப்பலியில் குருக்களுக்காக ஜெபியுங்கள். குருக்கள் இறை ஞானம் பெற வேண்டும். இந்த சமூகம் காட்டுகின்ற பார்வையிலே இழந்து விடாது, இறை ஞானம் பெற்று அந்த தூய ஆவியானின் தூண்டுதலுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். ஜெபத்தின் வழியாக எதையும் சாதிக்க முடியும். குருக்களை குறை கூறுவதிலேயே நீங்கள் நின்று விடாதீர்கள். குறை கூறுவதின் வழியாக எதுவும் மாறிவிடாது. குறை கூறுவதை தாண்டி ஜெபித்து ஒருங்கிணைந்து ஒத்துழைத்து இந்த பணிக்கு அவர்கள் உறுதுணையாக நாம் வருவோமே என்றால் அங்கு நமது தல திரு அவை கட்டி எழுப்பப்படுகின்றது. எல்லோரும் இணைந்து எல்லா மக்களுக்குமாக நாம் உழைக்கின்ற போது இறை ஆட்சியை நமது மறைமாவட்டத்தில் நமது திரு அவையில் மலரச் செய்கின்ற மக்களாக நாம் மாறுகிறோம். எனவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருள் தந்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் நல்ல குருக்களை தர வேண்டும் என்று வேண்டுவோம். விசேஷ விதமாக விரைவிலே நமக்கு ஒரு நல்ல ஆயர் வர வேண்டும் என்று வேண்டுவோம். ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை ஏற்று தனது விருப்பத்திற்கு ஏற்ற மக்களை மையப்படுத்தி கொடையை முழுமையாக அனுபவித்து வாழுகின்ற நல்ல குருக்களை நம்முடைய மத்தியில் இன்னும் நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இப்போது அருள் பணியாளர்கள் தங்கள் குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்க இருக்கிறார்கள். எனவே அருட்பணியாளர்கள் மட்டும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்க அருள் பணியாளர்களே, ஆபிரகாம், மோசே, அரசர்கள், இறைவாக்கினர்கள் என பலரையும் இவ்வுலகிற்கு தம் பணியை ஆற்ற அனுப்பிய கடவுள் இறுதியில் தம் மகனையே நமக்காக அனுப்பினார். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து தம் பணிக்குருத்துவத்தை திருத்தூதர்களுக்கும் திருத்தூதர்களின் பிரதிநிதிகளாகிய ஆயர்களுக்கும் ஆயர்களின் கரங்கள் வழியாக குருக்களுக்கும் அளித்து தமது பணியை தொடர்ந்து நிறைவேற்ற நம்மை பணித்திருக்கிறார். நம் கத்தோலிக்க திரு அவையில் ஆயர் தமது மந்தையின் உயர் குருவாக கருதப்படுகிறார். குருக்கள் தங்களுடைய குருத்துவ வாழ்வை ஆயரிடமிருந்தே பெறுகிறார்கள். ஆயரோடு கொண்டுள்ள நெருங்கிய உறவின் வழியாகவும் ஒன்றிப்பின் வழியாகவும் மட்டுமே குருக்கள் தங்களுடைய குருத்துவ பணியை செம்மையாக ஆற்ற முடியும். எனவே நாம் அனைவரும் ஒன்றுபட்ட உள்ளத்துடன் நம் ஆயர் அவர்களோடு இணைந்து இறைப்பணி ஆற்றுவோம் என்ற உறுதியோடு நாம் குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வோம். இப்போது நம் ஆயர் கேட்கிற கேள்விகளுக்கு விரும்புகிறேன் என்று உரிமையில் பதில் கூறுவோம். அன்புமிக்க சகோதரர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து திருத்தூதர்களுக்கும் நமக்கும் தமது பணி குருத்துவத்தை அளித்த நாளின் ஆண்டு நினைவை கொண்டாடும் இவ்வேளையில் நீங்கள் முன்னொரு நாள் கொடுத்த வாக்குறுதிகளை என் முன்பாகவும் புனித இறைமக்கள் முன்னிலையிலும் புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். நீங்கள் அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளன்று கிறிஸ்துவின் அன்பினால் தூண்டப்பெற்று உங்களையே துறப்பதாலும் அவருடைய திரு அவைக்காக நீங்கள் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட புனித கடமைகளின் வாக்குறுதிகளை இன்று உறுதிப்படுத்துவதாலும் நம் ஆண்டவர் இயேசுவோடு இன்னும் அதிகமாக ஒன்றித்து இருக்கவும்
அவரை போன்று வாழவும் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். நீங்கள் செல்வத்தை நாடாமல் நம்பிக்கையாளருடைய மீட்பின் மேல் கொண்டுள்ள தாகத்தால் மட்டும் தூண்டப்பெற்று புனித திருப்பலி மற்றும் திருவழிபாட்டு செயல்களின் வழியாக கடவுளுடைய மறை நிகழ்வுகளின் நம்பிக்கையுள்ள கண்காணிப்பாளராக இருக்கவும் தலைவரும் ஆயருமான கிறிஸ்துவை பின்பற்றி பயிற்றுவிக்கும் திருப்பணியை பற்றுறுதியுடன் நிறைவேற்றவும் விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். அன்பு மக்களே, உங்கள் அருள் பணியாளர்கள் மீது கடவுள் தம் நலன்களை நிறைவாக பொழியவும் அதனால் தலைமை குருவாகிய கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ள பணியாளர்களாய் இவர்கள் திகழ்ந்து மீட்பின் ஊற்றாகி அவரிடம் உங்களை வழிநடத்தி சேர்க்கவும் இவர்களுக்காக மன்றாடுங்கள். இப்போது நம் ஆயரவர்கள் குருக்களுக்காக மன்றாடும்படி உங்களை அழைக்கிறார். இவர்களுக்காக மன்றாடுங்கள் என்று ஆயர் அழைப்பு விடுக்கின்ற போது இறைமக்கள் அனைவரும் இணைந்து கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவி சாய்த்தருளும் என்று பதில் கூறி ஜெபித்திட அன்புடன் அழைக்கிறேன். அன்பு மக்களே, உங்கள் அருள்பணியாளர்கள் மீது கடவுள் தம் நலன்களை நிறைவாக பொழியவும் அதனால் தலைமை குருவாகிய கிறிஸ்துவில் நம்பிக்கையுள்ள பணியாளர்களாய் திகழ்ந்து மீட்பின் ஊற்றாகிய அவரிடம் உங்களை வழிநடத்தி செல்லவும் இவர்களுக்காக மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்காக செவி சாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவி சாய்த்தருளும். இப்போது நம் ஆயரவர்கள் இறை மக்களிடம் தனக்காகவும் மன்றாட அழைக்கிறார். எனக்காகவும் மன்றாடுங்கள் என்று ஆயர் அழைப்பு விடுக்கின்ற போது இறை மக்கள் அனைவரும் இணைந்து கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவி சாய்த்தருளும் என்று பதில் கூறி ஜெபித்திட அன்புடன் அழைக்கிறேன். எளியவனாகிய என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட திருத்தூது பணிக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்கவும் குருவும் நல்லாயனும் போதகரும் அனைவரின் ஊழியருமான கிறிஸ்துவில் உயிருள்ள மிக நிறைவுள்ள சாயலாக நான் நாளுக்கு நாள் உங்கள் நடுவில் திகழவும் எனக்காகவும் மன்றாடுங்கள். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவி சாய்த்தருளும். ஆண்டவர் நம் அனைவரையும் தமது அன்பினால் காப்பாராக. ஆயர்களும் மந்தையுமான நம் எல்லாரையும் அவரே நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இப்போது திருப்பலிக்கு தேவையான அப்பம், ரசம் ஆகியவற்றோடு இன்று அர்ச்சிக்கப்பட உள்ள ஆயத்த எண்ணெய், நோயிற் பூசுதர் எண்ணெய், கிறிஸ்மா எண்ணெய் இவைகளை எடுத்துக்கொண்டு அருள் பணியாளர்கள் பவனியாக பலிபீடம் நோக்கி வருவார்கள். முதலில் ஆயத்தக்காரருக்கான எண்ணெயை கொண்டு வருபவர் ஆயத்தக்காரருக்கான எண்ணெய் என்று சொல்லி அதனை ஆயரிடம் ஒப்படைப்பார். நோயில் பூசுதலுக்கான எண்ணெயை கொண்டு வருபவர் நோயுற்றோருக்கான எண்ணெய் என்று கூறி அதனை ஆயரிடம் ஒப்படைப்பார். கிறிஸ்மா எண்ணெயை எடுத்து வருபவர் புனித கிறிஸ்மாவுக்கான எண்ணெய் என்று கூறி அதனை ஆயரிடம் ஒப்படைப்பார். அதனை தொடர்ந்து திருப்பலிக்கு தேவையான அப்பமும் ரசமும் காணிக்கையாக கொண்டு வரப்படும். இவற்றோடு சேர்த்து நாமும் நம்மையே காணிக்கையாக்கிவிடுவோம். உன்னை தர வந்தேன் இறைவா, எளிய காணிக்கையாய் உடைந்த மட்களமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். என்னை தர வந்தேன் இறைவா, எளிய காணிக்கையாய் உடைந்த மட்களமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, பலியாய் மாற்றும் என்னையே, பதரை போன்ற வாழ்வை பயன்படுத்தும்
காணிக்கையா. புதுமை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். கோதுமை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா. பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா. என்னில் நீயும் உன்னில் நானும் மாறும் பலியே திருப்பலி. என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையா. வேதனை துன்பம் வாழ்வின் வலிகள் சுமந்து நானும் வருகின்றேன். உடைந்த உறவும் அடைந்த தோல்வியும் உமது கரத்தில் தருகின்றேன். வேதனை துன்பம் வாழ்வின் வலிகள் சுமந்து நாளும் வருகின்றேன். உடைந்த உறவும் அடைந்த தோல்வி உமது கரத்தில் தருகின்றேன். பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா. பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா. கவலை களைய கண்ணீர் மறைய கனிவாய் என்னை தருகின்றேன். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையாய். உடைந்த மட்களமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையாய். உடைந்த மட்களமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் ஆற்றலால் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோ. அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்க்கெடுக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் ஒரே திருமகனை தூய ஆவியினால் அருள் பொழிவாள் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீ. திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீ. ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாக ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரா மனித மீட்பின் பழியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழுரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. We take third Eucharistic prayer. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே.
ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமது அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நோயில் பூசுதல் அருட்சாதனத்தில் பயன்படுத்தப்படும் எண்ணெய் நம் ஆயரவர்களால் அர்ச்சிக்கப்படுகிறது. நோயுற்றோருக்கான எண்ணெய் களத்தை பவனியில் கொண்டு வந்த அருட்தந்தை அதனை எடுத்து பீடத்தின் முன்பாகவும் ஆயர் முன்பாகவும் சுமந்து நிற்க அன்போடு அழைக்கிறேன். உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திரு அவையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி ஆண்டவரிடம் வேண்டுவார். நோயுற்றவர் நலமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் என்று நோயுற்றோருக்கான எண்ணெய் பற்றி புனித யாக்கோபு சான்று பகர்கிறார். நோயாளர்கள் தங்கள் வேதனைகளை தாங்கிக் கொள்ளவும், நலம் பெறவும், தீமையை எதிர்க்கவும், பாவ பொறுத்தல் பெறவும் பயன்படுகிற நோயில் பூசல் எண்ணெயை இப்பொழுது நம் ஆயர் அவர்கள் அர்ச்சிப்பார்கள். அதன் பின் வழக்கமான திருப்பலி தொடரும். அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கும் இறைவா, நோயுற்றோருக்கு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நலமளிக்க திருவுளமான அன்பு தந்தையே, நாங்கள் நம்பிக்கையோடு செய்யும் ஜெபங்களுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். மாந்தரின் நலனுக்காக செழுமையான இந்த எண்ணெயை பசுமையான மரத்திலிருந்து உருவாக்கியுள்ளீர். இதன் மீது எங்கள் துணையாளரும் நண்பருமான தூய ஆவியை வானின்று அனுப்பியருளும். இந்த எண்ணெயை பூசப்பெறும் அனைவருக்கும் நோய்கள் வலுக்குறைகள் அனைத்தும் அகன்றிடவும், அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கவும் பாதுகாப்பாய் இருக்கவும் இதனை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நீர் எங்களுக்காக ஆசீர்வதித்த இந்த எண்ணெய் புனிதமுடையதாக இருக்க வேண்டுமென்று என்றும் உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விப்பதாக.
எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைத்தாய். உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய், நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைத்தாய். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். பாதை தெரிந்து விலகினாலும், பாதை தெரிந்து விலகினாலும் கரங்கள் தானே காத்திடும். உன் கரங்கள் தானே காத்திடும். எனது சொந்தம் நீயானால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலனே நீயானால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைத்தாய். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து வாழ்வில் இணைந்தால், அருளை தந்து வாழ்வில் இணைந்தால் புதுமையாகி போகின்றேன், புதுமையாகி போகின்றேன். எனது வரமே நீயானால் எனது கவலை மாறிடும். எனது ஜீவன் நீயே
தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைத்தார். உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, இந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய், நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வந்த உனதுயிர் உடலும், வானின்று வந்த உனதுயிருடலும் நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. உயிராகவா, இன்னுலவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. உயிராகவா, இன்னுலவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்று மாறாத மறையாத நேசமே. உனை உண்டு நான் காணும் பலனானது, உந்தன் துணை கொண்டு துயர் வெல்லும் திறமாகுமே. உன்னை உண்டு நான்
நான் காணும் பலனானது உந்தன் துணை கொண்டு துயர் வெல்லும் திறமாகுமே. தாவீதின் கவன் போல் மோசேயின் கோல் போல், தாவீதின் கவன் போல் மோசேயின் கோல் போல், உனை நம்பும் என்னில் செயலாற்றவா, உனை நம்பும் என்னில் செயலாற்றவா. உயிராகவா இன்னுணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா, உயிராகவா இன்னுணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருத்தைல திருப்பலியை நமக்காக தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் நமது மண்ணின் மைந்தர், நமது மறை மாவட்ட மேனாள் ஆயர், தற்போதைய மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி சாமி ஆண்டகை அவர்கள். நமது ஆயர் அவர்களை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அறிமுகம் தேவையில்லை. அவர்கள் குருவாக இருந்தபோதும் ஆயராக இருந்தபோதும் அவர்களுடைய பணிகளை பற்றி, அவருடைய வாழ்வை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். நமது பேராயர் அவர்கள் திருச்சபை சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்று ஒரு சிறந்த அறிவு புலமையோடு மறைமாவட்டத்தை வழிநடத்தியவர்கள். அதே போல அன்பும் இரக்கமும் கொண்டு எல்லா மக்களையும் நேசித்து நமது மறைமாவட்டத்தை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி சென்றவர்கள் நமது பேராயர் அவர்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருந்து இந்த திருத்தைல திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நமது பேராயர் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 5 குருக்கள் வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை எரிக், அருட்தந்தை சகாய சின்னப்பன், அருட்தந்தை பிரான்சிஸ், அருட்தந்தை வியாகப்பராஜ், அருட்தந்தை பாக்கிய செல்வன். இந்த 5 அருட்தந்தையர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்தைல திருப்பலிக்கு பேராலயத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த பங்கு தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை மைக்கேல் சாமி அவர்களுக்கும், பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், பீட அலங்காரம் செய்த மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, குருக்களுக்கான உணவை தயாரித்து அதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சரணாலய இயக்குனர் அருட்தந்தை ஞான தினகரன் அவர்களுக்கும், சரணாலய பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்களுக்கான உணவானது நமது பழைய ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து குருக்களும், அருட்சகோதரிகளும், அருட்சகோதரர்களும் உணவறிந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருக்களை, உங்கள் பங்குகளுக்கு தேவையான திருத்தைலமானது நீங்கள் உணவு அருந்திய பின் எடுத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உதவி பங்கு தந்தையர்களும் திருத்தொண்டர்களும் உங்கள் பங்குகளுக்கு தேவையான திருத்தைலத்தை அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து ரெடியாக வைத்திருப்பார்கள். எனவே நீங்கள் உணவு அருந்திய பின் அதை எடுத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும்
இந்த நாளானது சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த திருப்பலியும் அதே போல குருக்களுக்கான தியானமும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நமது மறை மாவட்ட பொருளாளர் அருட்தந்தை தீபக் மைக்கேல் ராஜா அவர்களுக்கும், செயலக முதல்வர் அருட்தந்தை டி சேவியர் அவர்களுக்கும், மறைவட்ட அதிபர்கள் ஒவ்வொருவருக்கும், ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடிய அருட்தந்தையர்களுக்கும், சிறப்பாக மறை மாவட்ட அருட்தந்தையர்களுக்கும், துறவர குருக்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் உம்முடைய அருளடையாளங்களால் நீர் புத்துயிர் ஊட்டும் இவர்கள் கிறிஸ்துவின் அருமணமாய் செயல்பட தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஆயத்தக்காரரின் எண்ணெய் நம் ஆயர் அவர்களால் அர்ச்சிக்கப்படுகிறது. ஆயத்தக்காரருக்கான எண்ணெயானது தெய்வீக ஞானமும் ஆன்ம ஆற்றலும் பெற்று கிறிஸ்துவின் நற்செய்தி ஆழமாக அறிந்து கொள்ளவும், கிறிஸ்தவ வாழ்வில் எழும் இன்னல்களை தளரா மனத்துடன் தாங்கிக் கொள்ளும் ஆற்றலையும் கொடுக்கவும் திருமுழுக்கு அருட்சாதனத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆயத்தக்காரருக்கான எண்ணெயை நம் ஆயர் அவர்கள் இப்போது அர்ச்சிக்கிறார். நம்பினோருக்கு ஆற்றலும் ஆதரவுமான இறைவா, வலிமைக்கு அடையாளமாக எண்ணெயை அமைத்த ஆண்டவரே, இந்த எண்ணெயை ஆசீர்வதித்தருளும். திருமுழுக்கு பெற ஆயத்தமாகும் மக்கள் மீது இந்த எண்ணெயை பூசுவதால் அவர்கள் மனத்திடன் பெற செய்தருளும். அவர்கள் தெய்வீக ஞானமும் ஆன்ம ஆற்றலும் பெற்று கிறிஸ்துவின் நற்செய்தியை மென்மேலும் ஆழமாய் அறிந்து கொள்வார்களாக. கிறிஸ்துவ வாழ்வில் எழும் இன்னல்களை தாராள மனதுடன் ஏற்று தாங்கிக் கொள்வார்களாக. திரு அவை குடும்பத்தில் புதிதாக பிறப்பதில் மகிழ்ந்து உம்முடைய சுவீகார மக்களாக வாழ தகுதி பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது கிறிஸ்மா என்னும் எண்ணெய் நம் ஆயர் அவர்களால் அர்ச்சிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் பெயரால் இது கிறிஸ்மா என்று அழைக்கப்படுகிறது. குருக்கள், அரசர்கள், நீதி தலைவர்கள், இறைவாக்கினர்கள் அனைவரும் இந்த எண்ணெயால் தான் அருள் பொழிவு செய்யப்பட்டார்கள். திருமுழுக்கால் புதுப்பிறப்படைவோருக்கு இந்த எண்ணெய் மீட்பும் உயிரும் அளிக்கின்றது. இந்த எண்ணெய் பூசப் பெறுவதால் மக்கள் மகத்துவம் மிகுந்த கடவுளின் கோவிலாகி தூய வாழ்க்கை வாழவும் கிறிஸ்துவின் அரச குருத்துவ பணியை தொடர்ந்து ஆற்றவும் அழைக்கப்படுகிறார்கள். அருட்தந்தையர்களே, இப்பொழுது நம் ஆயர் அவர்கள் ஜெபிக்க அழைப்பார். பின்பு சிறிது நேர அமைதி மன்றாட்டுக்கு பின் ஆயர் தம் கைகளை விரித்து மன்றாடுவார். தாவீது அரசர் முன்னுணர்ந்து பாடிய இறைவாக்கு முற்றிலும் நிறைவேற செய்தருள் நீர் என்று சொல்லி முடித்தபின் குருக்கள் அனைவரும் கிறிஸ்மா எண்ணெய் களத்திற்கு நேராக தங்களது வலது கையை நீட்டி அமைதியாக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாமுள்ள இறைவனாகிய நம் தந்தை இத்தைலத்தை ஆசீர்வதித்து அர்ச்சிக்க வேண்டும் என்றும், எவரவர் மீது இது பூசப்பெறுமோ அவர்கள் ஆன்ம நலன்களையும் நிலையான மீட்பையும் அடைய வேண்டுமென்றும் மன்றாடுவோம். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, எவ்வகை முன்னேற்றமும் சிறப்பாக ஆன்ம வளர்ச்சியும் உமது அருளால் தான் உருவாகின்றன. எங்கள் வழியாக திரு அவை மகிழ்வுடன் அளிக்கும் புகழ்ச்சி பலியையும் வணக்கத்தையும் தயவாய் ஏற்றருளும்.
நீர்தாமே தொடக்க காலத்தில் கனிதரும் மரங்களை தரையினின்று தோன்ற செய்தீர். அவ்வாறு முளைத்த ஒலிவு மரத்திலிருந்தே கிறிஸ்மா தைலத்திற்கு ஏற்ற செழுமையான எண்ணெய் உருவாகிறது. வருங்கால காட்சி கண்ட தாவீது அரசர் எண்ணெயினால் உம்முடைய திருவருள் சாதனங்கள் அளிக்கும் இறை வாழ்வையும் முக மலர்ச்சியையும் கண்டறிந்து உம்மை புகழ்ந்து பாடினார். முற்காலத்தில் வெள்ளப் பெருக்கினால் பாவ அக்கிரமங்கள் அழிந்தபின் அமைதிக்கு அடையாளமாக புறா கொணர்ந்த ஒலிவ மரக்கிளை இந்த எண்ணெயின் பிற்கால பணியை முன்னுணர்த்தும் அடையாளமாக அமைந்தது. இன்னும் மேலான அருள் கொடைகளை இவ்விறுதி நாட்களில் நீர் தருவீர் என்பதும் இதனால் தெளிவாக விளங்கிற்று. எவ்வாறெனில் திருமுழுக்கு தண்ணீர் பாவங்களை கழுவி போக்கியபின் இந்த எண்ணெய் பூசுவதால் எங்களுக்கு முகக்களையும் பொலிவும் தந்து நாங்கள் உம்மில் மகிழ செய்கின்றீர். எனவேதான் ஆரோனை தண்ணீரில் கழுவிடவும் இத்தைலத்தை அவர் மேல் வார்த்து அவரை குருவாக ஏற்படுத்தவும் நீர் உம் பணியாளனாகிய மோயிசனுக்கு பணித்தீர். இதைவிட மாண்பு மிகுந்தவை வரவிருக்கின்றன என்பதற்கு இதுவும் ஓர் முன் அடையாளமே. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் தமக்கு திருமுழுக்கு அளிக்குமாறு யோவானிடம் கேட்டுக்கொண்டபின் நீர் தூய ஆவியை புறா வடிவில் அவர் மேல் அனுப்பி அவரே உம்முடைய ஒரே பேரான அன்பு மகன் என்று உமது குரலால் சான்று பகர்ந்தீர். இவ்வாறு உம் கடவுள் உம் தோழர்களை விட மேலாக உம்மை மகிழ தைலத்தால் அருள்பொழிவு செய்தார் என்றும் தாவீது அரச முன்னுணர்ந்து பாடிய இறைவாக்கு முற்றிலும் நிறைவேற செய்தருளினீர். ஆகவே இறைவா, நாங்கள் தாழ்பணிந்து உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தேவரீர் செழுமையான இத்தைலத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்து தூய ஆவியின் வல்லமையால் நிறமை இதனுள் பொழிந்தருள்வீராக. கிறிஸ்துவின் பெயரால் தான் இது கிறிஸ்மா என அழைக்கப்படுகிறது. உம்முடைய குருக்களையும் அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் மறைசாட்சியையும் இத்தைலத்தால் தான் நீர் அருள் பொழிவு செய்து வந்தீர். இறைவா, திருமுழுக்கால் புது பிறப்பு அடைவோருக்கு இக்கிறிஸ்மா தைலம் மீட்பும் உயிரும் அளிக்கின்ற அருள்குறியாய் அமைவதாக. இவ்வாறு ஆதாம் வழிவந்த முதல் பிறப்பின் சீரழிவால் கழுவப்பெற்று மாய்ந்தொழிவதாக. புனிதமிக்க தைலம் பூசப்பெறுவதால் மக்கள் மகத்துவம் மிகுந்த உமக்கு ஆலயமாக்கி உமக்கு உகந்த தூய வாழ்க்கையினால் உலகத்தார் முன் சிறந்து விளங்குவார்களாக. மேலும் கிறிஸ்மா என்னும் இந்த அருள்குறியினால் அவர்கள் கிறிஸ்துவின் அரச குருத்துவ போதக பணிக்குரிய மகிமை பெற்று அழிவில்லா ஆடையை அணிந்து கொள்வார்களாக. நீரினாலும் தூய ஆவியினாலும் புது பிறப்பு அடைந்த மக்களுக்கு இக்கிறிஸ்மா மீட்பளிக்கும் தைலமாகி அவர்கள் வானக மகிமையில் முடிவில்லா வாழ்வு பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவாய் எங்களுக்கு அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிருக்காக தலைவனையும் மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் பாடுகளால் அன்பின் எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்த இரக்கத்தின் தந்தையாகிய இறைவன் நீங்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் செய்யும் பணி வழியாக தமது ஆசியின் சொல்லற்கரிய கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வாராக. அவர் இம்மைக்குரிய தமது சாவினால் நமது நிலையான சாவை அழித்து விட்டார் என நம்பும் நீங்கள் அவரிடமிருந்து நிலைவாழ்வின் கொடையை அடைவீர்களாக.
அவர் காட்டிய தாழ்ச்சியின் போதனைகளை பின்பற்றும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ந்திடாய் மாநிலமே, உந்தன் மைந்தரின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் என்று புகழ்ந்திடாய் திருமறையே. மகிழ்ந்திடாய் மாநிலமே, உந்தன் மைந்தரின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் என்று புகழ்ந்திடாய் திருமறையே. உலகத்தின்